மெக்சிகோவின் காபோ சன் லுகாஸ் கடற்கரையில் உலக அழிவின் அறிகுறி என கருதப்படும் 2 ஆர்பிஸ் மீன்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இது சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகின்றது. புராதன நம்பிக்கைகளின்படி ஆழ்கடலில் வாழும் ஆர்பிஸ் மீன்கள் நீரின் மேற்பரப்புக்கு வருவது என்பது பெரும் இயற்கை பேரழிவை அல்லது உலகளாவிய மாற்றங்கள் நிகழப்போவதற்கான சமிக்ஞையாகவே கருதப்படுகின்றது. இதனாலேயே இவை ஆர்பிஸ் உலக அழிவு மீன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் மீன்கள் கண்டறியப்பட்டுள்ளமை உலக நாடுகளுக்கு பீதியை ஏற்படுத்துவதாக அமையப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தற்போது ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கிடையே மோதல் வலுத்து வருகின்றது. ஏனைய மத்திய கிழக்கு நாடுகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த மோதல் ஒரு 3ஆம் உலகப் போராக உருவெடுக்குமா என்ற அச்சம் உலக நாடுகள் மத்தியில் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மெக்சிகோ கடற்கரையில் டூம்ஸ்டே எனப்படும் 2 ஆர்பிஸ் மீன்கள் கரை ஒதுங்கியுள்ளன. சுமார் 30 அடி நீளம் வரை வளரக்கூடிய இந்த மீன்கள் பொதுவாக கடலுக்கடியில் 3000 அடி ஆழத்தில் வாழக்கூடியவை என்பதும் குறிப்பிடத்தக்கது.